ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது நம்ம யூஸ் பண்ணுறது பேஸ்ட்டு, கோல்கேட் பேஸ்ட்டை வச்சு ப்ரூ, அடுத்து ரோஸ் வாட்டரு, இந்த மாதிரி அப்புறமா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சோடா, அதாவது இந்த தோசை இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி இது 4 பொருளை வச்சு சூப்பராக நம்ம கையிலையோ இந்த முட்டிக்கிட்ட இல்லை கால்கிட்ட இந்த முட்டிக்கு மேலெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்கிறதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. அந்த கருப்பு போக்குறதுக்காக இது ஒரு சூப்பரான டிப்ஸு. அடுத்து இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஒரு தடவைக்கு இல்லை 2-3 தடவை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது எப்படி செஞ்சுட்டு எப்படி அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் கையை கழுவிட்டோ இல்லை காலுக்கு போட்டாலோ சரி, முட்டிக்கிட்ட இல்லை நம்ம இந்த பாதம் நடுக்கிறோம் இல்லைங்களா, அங்கே அந்த முட்டிக்கிட்ட எப்போவுமே சில பேருக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அது கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் அது மிச்சம் இருக்கிறது அதில் தொட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்புறமா நீங்கள் அந்த இடத்துல துவச்சி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை தண்ணி ஊற்றி கழுவிட்டீங்க பாருங்களேன், எவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அந்த மாதிரி இந்த முட்டைக்கு கீழே இருக்கிறது இந்த மாதிரிலாம் கருப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இது ஒரு சூப்பரான டிப்ஸு. அதாவது ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, கோல்கேட்டு பேஸ்ட்டு, எந்த பேஸ்ட் இருந்தாலும் சரி, இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும்ல, எந்த பேஸ்ட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு ப்ரூ இல்லை சன்ரைஸ் இல்லை கோத்தாஸ் எந்த காஃபி பவுடர் இருந்தாலும் சரி, தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது எடுத்துக்கின்னு அடுத்து வந்து நம்ம தோசைக்கும் இட்லிக்கு யூஸ் பண்ணுற இந்த சோடா, இது 4 வச்சு பொருளை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். தேவையானது இது நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணுற சோடா. அடுத்து வந்து நான் ப்ரூ எடுத்துன்னு இருக்கிறேன். உங்கள்கிட்ட சன்ரைஸ் இல்லை காஃபி பவுடர் எந்த இது இருந்தாலும் பிராண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ரோஸ் வாட்ரு. மெயின் இதில் நம்ம சேர்க்கறது வந்து பேஸ்ட்டு, கோல்கேட்டு. இப்போது நான் ப்ரூ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து நல்லா கலக்கிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ப்ரூ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரூ எடுத்துக்கணும். இதில் வந்து தேவையான அளவுக்கு பேஸ்ட்டு. இப்போ நீங்கள் கை கால் முட்டிகள்லாம் போடுறீங்கன்னா இந்த மாதிரி தேவையான அளவுக்கு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது ரோஸ் வாட்ரு, தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்ரு சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கலக்கின பிறகு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவை இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சோடா, இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஜாஸ்தி இது பண்ணுறீங்க, கை கால் முட்டி எங்கெங்கே போடணுன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது 4 பொருளை வச்சு நல்லா கலக்கிக்கணும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்து வந்து கரெக்டாக இருக்குது. இது 4 பொருளை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலக்கிக்கணும். எப்படி இருக்கும் ஒரு பேஸ்ட் மாதிரி. நம்ம ஃபேஸ் பேக் எப்படி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இந்த மாதிரி. இதில் வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சு தான் யூஸ் பண்ணணும்ல, ப்ரஷ் யூஸ் பண்ணுற நேரம் இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முட்டி இருக்குது இல்லைங்களா, இப்போது இந்த மாதிரி முட்டி இடத்துலலாம் சில பேருக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலில் பாதத்தில் இருக்கிறது ரொம்ப கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துங்கள எங்கெங்கே கருப்பாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நம்ம கையிலேயே நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற அந்த அழுக்கு அந்த கருப்பெல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி கருப்பை வெள்ளையாக இருக்கிறவங்களாம் போடாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு எனக்கு கருப்பு எதுவுமே இல்லை, அதனால எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டின்னு இருக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு இந்த சரௌண்டிங் இதே மாதிரி காலில் முட்டிக்கிட்டே எங்கெங்கே உங்களுக்கு கருப்பாக இருக்குது அந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி லைட்டாக இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. சுற்றிரும் எங்கெங்கே கருப்பு இருக்குது அந்த முட்டிங்கள்கிட்ட அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் சுற்றி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா கையில், ஏன்னா ப்ரெஷ்ஷில் போட்டால் இப்போ நம்ம கையில் தேய்க்கும் போது அதில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் நம்ம கை வழியாக இதெல்லாம் படுவோம். இந்த சோடா போட்டு இருக்கிறது, அப்புறமா கோல்கேட்டு நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம போட்டு இப்படி கலக்கும் போது நம்ம சாதாரண ப்ரெஷ்லேயே போட்டு இப்படி அப்ளை பண்ணோம்னா அது அவ்வளோ சீக்கிரம் இதை ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் நீங்கள் கொடுக்கலாம். இப்படி
இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டு அந்த ஸ்மெல் நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ இந்த கல்கின்னு இருக்கும் போதே நம்மளுக்கு அது ரொம்ப காஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ லைட்டாக திரும்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி பக்கத்துலேயே கொஞ்சம் நார்மல் தண்ணி தான் வச்சுக்கின்னு அப்படியே தேய்ச்சிட்டு அப்புறமா விட்டுடுங்க. தேய்ச்சிட்டு தண்ணியில் திரும்பி இதை எங்கெங்கே ரொம்ப கரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக இப்படி தடி விட்டுடுங்க. இப்படி இந்த மாதிரி தடி விட்டால் அது உங்களுக்கு காயும் போது அது க்ளீனாக தெரிய காஞ்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ காஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விடணும், இல்லை நல்லா ஊறணும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த முட்டிங்கில் கையில் எங்கே காலில் எங்கெங்கே இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் போது இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா கூட அது ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 3 டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 டைம் கூட யூஸ் பண்ணலாம். திரும்பியும் சொல்கிறேன், முட்டி கருப்பாக இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கிறேன். அதனால தான் நான் இங்கே கையில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறேன். வெள்ளையாக இந்த மாதிரி கற்பாக இல்லாதவங்க இந்த இடத்துலலாம் அவங்களாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சோடா இந்த பேஸ்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இப்போது நான் இது உங்களுக்கு வாஷ் பண்ணி கட்டையெல்லாம் வந்து இங்கே கற்பாக இல்லை, அதனால தான் உங்களுக்கு நான் தடவி உங்களுக்கு காட்டினேன் எப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அது நீங்கள் கழுவும் போது திரும்பியும் லைட்டாக தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டு மறுபடியும் கொஞ்சம் இப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது அங்கே நீங்கள் கழுவிட்ட பிறகு இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரில் தண்ணியில் நீங்கள் பண்ணும்போது அது கொஞ்சம் ஃபுல்லாக காஞ்சிக்கத்தால் ஈரமாகிடும். அப்போது டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை காட்டன் துணியிலையோ இல்லை நீங்கள் கழுவிட்டு ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் கை இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருந்ததுக்கோ இப்போதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அந்த கருப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மறைஞ்சிட்டு வரும். அதனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 டைம் இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 3 டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. இல்லைனாக்கா காலையில் சாயங்காலம் கம்பல்சரி இதை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது கொஞ்சம் கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். அந்த அளவுக்கு பேஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரூ 1 டீஸ்பூன் எடுத்தாலும் ப்ரூ இல்லை கோத்தாஸு காஃபி பவுடர் எந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கோல்கேட் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காஃபி பவுடர் எடுத்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க கொஞ்சமாக கோல்கேட்டு போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு எந்த சேஞ்சு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கோல்கேட் வந்து நீங்கள் ஜாஸ்தி 2 டீஸ்பூன் பண்ணீங்க ஜாஸ்தி கை காலுக்கு எங்கெங்கே கருப்பு இருக்குது ஒரு 3 நாள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கோல்கேட் எடுத்துக்கணும். நல்லா சூப்பர் ரிசல்ட் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.